தமிழக அரசுடைய பட்ஜெட்டை கண்டிச்சு வரக்கூடிய மார்ச் 23ஆம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறோம் அப்படின்னு ஜாக்டோ ஜியோ அமைப்பு அதிரடியா தெரிவிச்சிருக்கு. 2025-2026 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட் தங்களுக்கு திருப்தி தரல அப்படின்னு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கங்கள் மற்றும் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்தன. தமிழக பட்ஜெட்டை கண்டிச்சு வரக்கூடிய 23ஆம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அதிரடியா அறிவிச்சிருக்கு. இதற்கான மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சமூக நீதிக்கு ஆதரவாக திராவிட மாடல் என்பதை நிலைநாட்டும் விதமாக இந்த ஓய்வூதியத்தையும் இருக்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள், வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கைகள் இதை அனைத்தையும் நிறைவேற்றும் விதமாக இந்த முதல்வர் இந்த கூட்டத்தொடரில் எங்களுக்கான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். எஞ்சியுள்ள தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு 10% தான் இருக்கும் என்பதையும் நினைவூட்டி வருகின்ற தேர்தல் எங்களை உங்களுக்கு எதிராகவோ இந்த அரசுக்கு எதிராகவோ போராட செய்ய வேண்டாம் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த போராட்டம் இந்த அரசின் தூண்டுதலின் பேர் தான் நடக்க இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றாமல் இழுத்தடித்து காலதாமதம் செய்து இன்று நிறைவேற்ற வழி இல்லை, நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் என்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு அனைத்து சாத்தியங்களும் ஆராய்ந்து உடனடியாக அறிவிப்புகளை வெளியிட வேண்டும், அதற்கான அரசாணைகளை வெளியிட வேண்டும். இல்லையேல் மிக கடுமையான விளைவுகளை இந்த அரசு சந்திக்க இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசுடைய முழுமையான இறுதியான விரிவான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று பொருளாதார ஆய்வு அறிக்கை முதன்முறையாக வெளியிடப்பட்டது. இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான வாழ்வாதார கோரிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த அரசு வருவதற்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள், அதேபோல வாக்குறுதிகளாக வெளியிட்ட வாழ்வாதார கோரிக்கைகள், இது எல்லாம் நிறைவேற்ற 4 ஆண்டுகளாக காத்திருந்த நிலையில் சமீபத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த அரசு அழைத்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற செய்வோம் என்று நம்பிக்கை அளித்ததன் விளைவாக மிகுந்த எதிர்பார்ப்போடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் காத்திருந்த நிலையில் இன்றைய நிதிநிலை அறிக்கை அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது, கடும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. 2021க்கு முன்பாக இந்த தற்போது இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போராடும் போது போராட்ட களத்திற்கே வந்து அளித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த நம்பிக்கையில் 2021ல் அறிவிக்கப்படாத திமுக நிர்வாகிகளாக இந்த அரசு வர வேண்டும், இந்த ஆட்சி அமைக்க வேண்டும், நமக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக இது குறித்து எந்த முன்னேற்றம் இல்லாத நிலையிலும் இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு இருந்த நிலையில் இன்றைய நிதிநிலை அறிக்கை என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த அதிமுக அரசு அரசு ஊழியர் ஆசிரியர்களையும் நேருக்கு நேராக நெஞ்சில் குத்தியது என்றால் இந்த அரசு எங்களை நம்ப வைத்து முதுகில் குத்தியது என்றுதான் இதை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிறோம். மேலும் வாழ்வாதார கோரிக்கையான ஓய்வூதியம் குறித்து இந்த அரசு ஒரு குழு அமைத்தது. கடந்த பிப்ரவரி மாதம் அமைத்த குழு 9 மாதங்கள் கழித்து அறிக்கை கொடுக்க, அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பழைய ஓய்வூதியமா புதிய ஓய்வூதியமா அல்லது ஒன்றிய அரசு அறிவிக்கின்ற UPS திட்டமா என்று அந்த குழு அமைத்தது. ஆனால் எங்களுடைய கோரிக்கை அந்த குழு எல்லாம் தேவையில்லை, குழுவையுடைய அறிவிப்பை ரத்து செய்து எங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இது திமுக தலைவரும் இன்றைய முதல்வருமான மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இன்னும் நீர்த்து போக செய்யவில்லை. இந்த மானிய கோரிக்கைகள், இதற்கான நிதிநிலை அறிக்கைக்கான பதில் உரைகள் இதில் வழங்குவாங்க என்ற நம்பிக்கையோடு இருக்கும். அதே போல சரண்டர் விடுப்பு, இதை ஒப்படைப்பு செய்வது இந்த அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைய தேதியில் அந்த சரண்டரை அறிவிக்காமல் அடுத்த தேர்தலுக்கான தேர்தல் பரிசாக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு 1/4/26 என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்தது இந்த 25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 26க்கான நிதிநிலை அறிக்கையை இங்க வாசித்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு பீகாருக்கான சலுகைகளை அறிவிக்கும் போது இது பீகாருடைய நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறார் என்று அந்த கட்சியுடைய மாநில நிர்வாகி அறிவிக்கும் போது எங்களுக்கு இது 26க்கான பட்ஜெட்டாகத்தான் தெரியுது.
இதுவும் எங்களுக்கு ஒரு அதிருப்தியும் ஏமாற்றத்தையும் அளிச்சிருக்கு. அதே போல காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டிய சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள் இப்படி ஏராளமான ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரணும். அவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும்போது சத்துணவு திட்டத்தை நீர்த்து போல் செய்யும் அளவிற்கான ஒரு 50% மேலான காலிப்பணிகளை நிரப்பாமல், அந்த இருக்கக்கூடிய ஊழியர்களையும் அவர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வராமல், குறைந்தபட்ச ஓய்வூதியம் அறிவிக்காமல் கடுமையான மன உளைச்சலோடு பணி நெருக்கடியோடு பணிபுரிந்து கொண்டிருப்பதை இந்த அரசு உற்று நோக்க வேண்டும். அவர்கள் கையில் காலை சிற்றுண்டி திட்டத்தையும் அவர்கள் மூலமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த முதல்வருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர. அரசு துறைகளில் மிக முக்கியமான துறைகளான மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, ஊர வளர்ச்சித்துறை உள்ளிட்ட மிக முக்கியமான துறைகளில் தனியார் மயப்படுத்துவதை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. அதே போல நெடுஞ்சாலைத்துறை, மருத்துவத்துறை பொறுத்தளவிற்கு சமீபத்தில் பெரியார் மருத்துவமனை, பெரியார் பெயரிலான மருத்துவமனையில் சமூக நீதி இல்லாமல் அனைத்து பணிகளிலும் தனியார் முகமை மூலமாக ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்கள் என்பதற்கு இதுல காலமுறை ஊதியத்தில் நியமிக்கப்படவில்லை என்றால் சமூக நீதி என்பது அங்கு சீர்குலைக்கப்படும் என்பதை முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற பணியிடங்களை நிரப்ப வேண்டும். திட்டங்களுக்கு ஏற்றாற்போல் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த பணியிடங்களில் காலமுறை ஊதியத்தில் பணி நியமனங்கள் இருக்க வேண்டும். இதை தனியார் மயப்படுத்துவது என்பது மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் சமூக நீதியை பாதுகாப்பதிலும் இது மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வூதியம் என்பது சமூக பாதுகாப்பு. அந்த சமூக பாதுகாப்பை வலியுறுத்தி நாங்கள் நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் போராட்ட களங்களுக்கே வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று 2021 முன்பாக தெரிவித்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தெரிவித்தவர் இன்று ஆளுங்கட்சியாக தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கும்போது மற்ற மாநிலங்கள் இதை ஒட்டி இதற்கு பின்பாக வந்த மாநில அரசுகள், அந்த அரசுகள் எல்லாம் அதுவும் அரசாணை வெளியிட்ட அதை அமல்படுத்திய நடைமுறைப்படுத்திய சட்ட மசோதா கொண்டு வந்த காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களிலே அந்த திட்டத்தை பழைய ஓய்வு திட்டத்திற்கு போகும்போது அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமுள்ள இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை இந்த முதல்வருக்கு மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதுக்கு குழு என்பதெல்லாம் தேவையில்லை. அந்த குழுவை ரத்து செய்துவிட்டு உடனடியாக பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதை உணர்ந்து இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு நிறைவேற்றும் விதமாக சமூக நீதிக்கு ஆதரவாக திராவிட மாடல் என்பதை நிலைநாட்டும் விதமாக இந்த ஓய்வூதியத்தையும் இருக்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள், வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கைகள் இதை அனைத்தையும் நிறைவேற்றும் விதமாக இந்த முதல்வர் இந்த கூட்டத்தொடரில் எங்களுக்கான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். எஞ்சியுள்ள தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு 10% தான் இருக்கும் என்பதையும் நினைவூட்டி வருகின்ற தேர்தல் உங்களுக்கான தேர்தல் எங்களை உங்களுக்கு எதிராகவோ இந்த அரசுக்கு எதிராகவோ போராட செய்ய வேண்டாம் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த போராட்டம் இந்த அரசின் தூண்டுதலின் பேர் தான் நடக்க இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றாமல் இழுத்தடித்து காலதாமதம் செய்து இன்று நிறைவேற்ற வழி இல்லை, நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் என்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு அனைத்து சாத்தியங்களும் ஆராய்ந்து உடனடியாக அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். அதற்கான அரசாணைகளை வெளியிட வேண்டும். இல்லையேல் மிக கடுமையான விளைவுகளை இந்த அரசு சந்திக்க இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.